காலதாமதம் செய்தார் என்பதை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல நான் கேட்கறது என்னன்னா, இதெல்லாம் தெரியாம தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு தீர்ப்பு கொடுத்தாரா? உச்சநீதிமன்றம் கொடுத்தது தவறு என்றுதான் சொல்லுகிறேன். என்ன காரணம் என்றால், இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவாதம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மூவரும் குற்றவாளிகள் அல்லவா என்பது வாதம் அல்ல. தண்டனையை இத்தனை ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் நிலுவையில் போட்டது ஏன் என்பதுதான் கேள்வி. உச்சநீதிமன்றத்தை கேள்வி. 11 ஆண்டு காலமாக இருந்தாலும் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர் என்பது நிலை மாறி குற்றவாளி என்பது சொல்லப்பட்டுவிட்டது. ஆகவே அதை அன்னைக்கே தீர்மானித்து உனக்கு இதுதான் தண்டனை என்று சொல்லி சார். இல்ல சார், அந்த நிலையிலே காலதாமதத்தை மட்டும் வைத்து இப்ப இன்னொரு கேள்வி பாருங்க. நான் ஒரு மனுவை தள்ளி விட்டுறேன். அரசாங்கத்துல என்னுடைய ஒரு சலுகையின் காரணமாக எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்து காரணமாக அந்த மனுவை நான் வந்து பரிசீலனை பண்ணி விட்டுறேன். அப்ப நான் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குல்ல. இல்ல நாங்க கேட்கறது சட்ட ரீதியா தடை வாங்குவதற்கு என்ன காரணம்? சட்ட ரீதியா தடை வாங்குவது என்ன காரணம்? இதுல 2 விதமான எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று, அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நிகழ்ச்சியில் அவர்களோடு சேர்ந்து காவல் அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பேருடைய உயிரும் பலிவாங்கப்பட்டிருக்குது. அப்படி அன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இன்றைய தினம் அவர்களும் வந்து விக்டிம்ஸ் ஆஃப் தி கிரைம். அவருடைய மனநிலை என்ன? இப்ப இன்றைக்கு முக்கியமான கருத்து என்ன? சட்டம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதுதான் அங்கே முக்கியமானது தவிர, சட்டம் இப்படி ஒரு ஓட்டைகளை வைத்தியதோடு தப்பிவிடுவதால் சட்டமே தேவையில்லையே. எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். ஏன்னா முதலமைச்சர் மிக தெளிவா சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 432வது பிரிவின்படி மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டு இவங்க எல்லாரையும் நாங்க வந்து விடுதலை செய்யறோம், 3 நாட்களுக்குள் பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது என்ன இருந்தாலும் சர்வ அதிகாரம் பொருந்திய மத்திய அரசுக்கு கீழே மாநில அரசு இருப்பதால் ஒரு கருத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை நிமித்தமாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல மனுக்கள் இந்த மாதிரி அனுப்பிச்சு எந்த மனுவுக்குமே மத்திய அரசு பதில் கொடுக்காதது சரி. இந்த ஒரு 3 நாள் வந்து அது வந்து கெடுன்னு கூட சொல்லக்கூடாது, 3 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். அது எந்த வகையில தப்பு? சார் வந்து இவ்வளவு அது தவறுன்னு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை பெற்றவர் என்ற நிலை மாறிவிட்டது. இப்போது என்ன எதை பற்றி பேச வேண்டும் என்றால், அவங்க இவ்வளவு ப்ரீமெச்சூர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறத இவங்க கேட்கறாங்க. நம்ம வந்து அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புலயே இருக்காங்க. இது நடைமுறையில இருந்து வரும் பழக்கம் தான். அண்ணா பிறந்த நாள் அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரீமெச்சூர் ரிலீஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டே தான் பண்ணும். இதுல வந்து புதுசா எதுவுமே இவங்க நடைமுறையை பின்பற்றல. ஒண்ணு அமைச்சரவை வந்து அவசரமாக கூடி முடிவெடுத்திருக்கின்றது. இது யூஸ்வலா என்ன